படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. எஸ் ஜே சூர்யா ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? எஸ்.ஜே. சூர்யா வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வேற லெவலு, செகண்ட் ஹாஃப்லயும் பின்னி எடுத்துட்டாரு நடிப்புல. மியூசிக்கு அதை விட சூப்பர். ப்ரோ படம் சூப்பரா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நானியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நானியோட ஆக்டிங் சொல்ல வேணாம், எப்பயுமே நல்லா தான் இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டப்பிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. இப்போ நானி நேச்சுரல் ஸ்டாரா வந்திருக்காரு, நம்ம நடிப்பரப்பனோட சேர்ந்து அந்த காம்போ சீன்ஸ் எப்படி இருக்கு? அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யா நானியோட காம்போ சொல்லவே வேணாம். பிரியங்கா மோகனும் நானி கூட இப்போ இந்த மாதிரி இமர்ஜ் பண்ணது வேற லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான், வேற லெவலில் இருந்துச்சு. பிஜிஎம்ஸ்லாம் சொல்லவே வேணாம், சொல்லிட்டானுங்க. இப்போ உங்களுக்கு யார் பிடிச்சது? பிரியங்கா மோகன் அண்ட் நானி, எஸ்.ஜே. சூர்யா யார் பிடிச்சது? எனக்கு 3 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 3 பேர் இருந்தாலும் படமே வேற லெவலில் போச்சு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. இது ஒரு ஃபீல்ஃபுல்லான குட் மூவி தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதேமாரி ஃபேமிலியோட போனீங்கன்னா ஒரு 40% என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சாங் வந்து சூப்பராக இருக்குது. அதேமாரி தீம் சாங் பயங்கரமாக இருக்குது. எனக்கு பிடிச்சதுலேயே வந்து செகண்ட் பார்ட் தான். அந்த இன்டர்மிஷன் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் அந்த கம்பேக் கொடுத்து அந்த போஸ்டரோட கொண்டு வந்தது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீனும் ரொம்ப கிரிஞ்சி மாதிரிலாம் கொண்டு போகாமல் நல்லா ஈக்குவலாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. படம் எப்படிங்க இருந்தது? எப்போ சாட்டர்டே வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு நாள் தான் கோபம் வருது. அவங்க அம்மா அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நானிக்கு வந்து நானி கேங் லீட்ரு, அதுவும் விவேக் சார் தான் எடுத்தார். விவேக் ஆத்ரேயா சாரோட டைரக்ஷன் எல்லாமே மேக்கிங்கு எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம தமிழ் ஆளுங்க வந்து நம்ம நடிகர்களை தான் கொண்டாடுவோம். ஆனால் இந்த நானி வந்து நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரரு. ஏன்னா அவர் நடித்த நானி அந்த ஈயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்துச்சு. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஓடலைன்னா கூட அவங்க ஆந்திராவில் இன்னைக்கு நேச்சுரல் நடிகர்கள் வந்து பயங்கரமாக காலையில் வீடியோ எடுத்து அனுப்புனாங்க, பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படம் ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சூப்பராக போயிடுச்சு. 2வது பாட்டு கொஞ்சம், ஏன்னா 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம்னா நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. லாஸ்ட்டு 10 நிமிஷம் அப்படியே மிரட்டி எடுத்திருக்காரு. ஏன்னா கோகுலபாலம்னு ஒரு ஊர் வந்து அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஊரை வந்து காப்பாற்றுறதுக்கு சாட்டர்டே சூர்யா வந்து காப்பாற்றி கொடுக்குறாரு. அதுதான் கண்டென்ட்டு. ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. மியூசிக் ஐயோ செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அனிருத்து மாதிரி மியூசிக் வந்து அமைச்சிருக்கிறாரு. அவங்க போலீஸ் ரோல் செட் ஆகல, இருந்தாலும் நல்லா இருக்கு. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10க்கு 8 கொடுக்கலாம், செகண்ட் ஹாஃப் 6 தான். ப்ரோ கிளைமேக்ஸ் வந்து ஸ்டோரி லைன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்குது. எனக்கு என் ஒப்பீனியன் படி எந்த ஒரு லேக் எதுவுமே ஃபீல் ஆகலை. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதாவது எல்லா படமும் ஒரே ஸ்டோரி லைன் இருந்தாலுமே நம்ம ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே பில்ட் பண்ணுறது தான் இது. அந்த வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறப்ப படம் சூப்பராக இருக்குது. அதே டேரக்டர் தான். அது வந்து ஒரு அடடே சுந்தரா பார்த்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக பார்க்குறப்ப ஆஸ் அ எப்படி சொல்கிறது, இப்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படம் வந்தப்போ நம்மன்னு இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணலை யாரும். இப்போ இந்த படம் வந்து பார்க்குறப்ப அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணணும், அன்ரேட்டட் ஆக்கிடக்கூடாது படத்தை. படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சா? நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு, வேற லெவலில் ஆச்சு. எது மாதிரியான கதை இது? ஆக்சுவலாக அவங்க அம்மா பேச்சை மீறாத மாதிரி கடைசி வரைக்குமே இருக்கும், அதுதான் ஸ்டோரி. மற்றபடி அதில் ஆக்ஷன்ஸு பிஜிஎம்ஸ் அதெல்லாம் தான் படத்தை எடுத்து செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? அதான் செம்மையாக இருந்துச்சு, செம்ம கூஸ் பம்ப்ஸாக. ஒவ்வொரு சீன்ஸுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு இதே போயிட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சா ஸ்லோவாக போச்சு? ரெண்டுமே ஈக்குவலாக தான் போச்சு. ஓவரால் 9.8 நான் கொடுத்தேன் ரேட்டிங். செம்மையாக இருந்துச்சு. நானி எஸ்.ஜே. சூர்யா காம்போ எப்படி இருந்துச்சு படத்தில்? நல்லா தான் ப்ரோ இருக்கு. இப்போ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து எப்படின்னா அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃபன் சீன் அவருக்கு இருக்குமோ மேட்ச் ஆகுமோ அந்த வாய்ஸ் டோன் அவர் ஏற்ற இருக்கும், எல்லாமே கரெக்டாக பக்கவாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஜாலியாக தான் இருக்குது, ஃபன்ஃபுல்லாக பார்க்கலாம். படத்தில் காமெடி இருக்கா? காமெடி அங்கங்கே இருக்கும். எஸ்.ஜே. சூர்யா இருக்கிறதுனால வந்து ஒரு 40% அந்த மாதிரி காமெடி இருக்குது. நானி இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அந்த காம்பினேஷன் 2 பேரும் ஃபன்ஃபுல்லாக எப்பயுமே பண்ணுவாங்க. அதனால ஸோ மிக்சிங்காக நல்லா தான் இருக்கும். படத்தில் பிரியங்கா மோகன் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் ப்ரோ. கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் தான் லேக் ஆச்சு. ஆனால் பட் அந்த போலீஸ் கேரக்டர் கொடுத்தப்போ நான் ட்ரெய்லரை பார்த்தப்போ ஓகே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனால் பட் இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. படத்தில் மியூசிக் என்ன எப்படி இருந்தது? மியூசிக் அதான் சொன்னால ப்ரோ, தீம் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீம் சாங் அல்டிமேட். ஸோ அந்த
அந்த பிஜிஎம் மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் ரிங்டோனாவே வச்சுக்கலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட். பெரிய கேரக்டர் இல்லை கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இல்ல பெரிய கேரக்டர்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுவும் அன்வான்டா தேவையில்லாத இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்களோட கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்துல. அது நம்ம படத்துல ஸ்கிரீன் பிளே போக போக நம்மளுக்கு தெரியும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜேஎக்ஸ்பி ஜாய் ரொம்ப 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 சூப்பரா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு. தமிழ் டப்பிங் டைலாக்ஸ்லாம் நல்லா டைலாக்ஸ்லாம் டப்பிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி மூவியா ஆக்ஷன் மூவியா? இல்லை காமெடி வந்து உங்களுக்கு இருக்காது. பட் ஒரு கண்டென்ட் ஸ்டோரியாக பார்க்குறப்ப படம் நல்ல படம். கிளைமேக்ஸில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து காமெடி எதிர்பார்த்து போகக்கூடாது. இவ்வளோ நாள் வந்து நானி வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக சொல்கிறப்ப கொடுக்குறப்ப நம்ம யாரும் அவ்வளோவா அது ப்ரொமோட் பண்ணல. பட் இந்த படத்தை விட்டுறக்கூடாது, எல்லாம் பார்க்கணும். நல்ல மெசேஜ் இருக்கு. படத்துல எஸ்ஜே சூர்யா இருக்காரு, அவரை வச்சு காமெடி மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா ஃபுல்லா ஆக்ஷனாவே போயிருக்கு? இல்லை அவங்களுக்கு வந்து சில டைலாக்ஸ்லாம் காமெடி மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஹார்ஷான கேரக்டராக தான் இருந்திருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும். எனக்கு லேக் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. எனக்கு வந்து ரொம்ப எல்லாமே செமையாக தான் போனாலும் எனக்கு எதுவும் லேக் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. மற்றபடி வேறு லெவல். நானி நேச்சுரல் ஸ்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். பிரியங்கா மோகன் போலீஸ் டப்பிங் வந்து தெலுங்கு படங்கிறது தெரியவே இல்லை தமிழ்ல. அந்த அளவுக்கு செமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்துல எந்த சீன் பிடிச்சிருந்தது? எனக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாம் பட்டையாக கிளப்பியிருக்காங்க. பிரியங்கா மோகன் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக போலீஸ் கேரக்டர் அதையும் தாண்டி அவங்க ரொம்ப நீட் அண்ட் எலகண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அதனால நீட்டாக இருந்துச்சு. ஓவராலே எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம். டீனேஜர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். வேற லெவல் படம். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? கண்டிப்பாக 9.8 கொடுப்பேன். நடிப்பு அரக்கன் எங்கள் அண்ணனுக்காக வந்தேன். அண்ணனும் நானியும் மட்டும்தான் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. மற்றவங்கலாம் வந்துட்டு போகிறாங்க, அவங்கவுங்க கதையை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஏதோ 100 பேரை பார்த்தோன்னே எனக்கு கப்புன்னு ஆகி போயிடுச்சு. பார்க்கலாம், நாளைக்கும் வேறு ஷோ இருக்குது. இருந்தாலும் நம்ம வாழ வைக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக. ஏன்னா அடடே சுந்தரா படத்தில் வந்து என் பையன் தான் நான் சின்ன வயசு நாளைக்கு வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. அந்த உப்பு தான் வந்து அக்கா வந்து இந்த படத்தை பார்க்க வந்தேன். சூப்பர், 2 பேருமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வேற படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த ஃபைட் சீன், அப்புறம் அந்த மாஸ்க், அந்த சனிக்கிழமை அந்த சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுதான் அம்மா சென்டிமெண்ட். அது படத்துல எங்கேயா லேக் இருந்துச்சா? 3 மணி நேரம் படம். 3 மணி நேரம் படம் இல்லை ப்ரோ, 2.15 minutes தான். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது வந்து ட்ரெய்லருக்கு நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் போர் அடிக்கும், அதுக்கப்புறம் ஃபன்னாக இருக்கும். நல்லா ஆக்ஷனாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, மனுஷங்களுக்காக மனுஷங்க தான் வந்து கூட வந்து நிற்கணும். நம்மளுக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் இறங்கி செய்யணும், நமக்காக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனால் யூஸ்வல் ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறப்ப படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 பேருக்கும் உள்ள அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து 2 பேருக்குமே நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்டிங் வைஸ் வந்து 2 பேரையுமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆக்டிங்கே வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம அவங்க முந்தின படங்கள்லேயே பார்த்துருப்போம். இந்த படத்துலையும் எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் வந்து ஆக்ஷன் தான் படமே. எல்லா ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு சீனும் ஃபைட் சீனுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துல மியூசிக் எப்படி இருக்கு ப்ரோ? மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சாங்ஸ் வந்து பெரிய இது இல்லைன்னாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்காக நீங்க உங்க சிக்னேச்சரான ஆரியன்னா யார் தெரியுமா? அந்த மாதிரி இதுல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம், நானி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளை தேடி வந்த ஞானிடா. நானி அந்த தமிழ் படத்துலேயே அவரோட பதிப்பை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. மாபெரும் வெற்றி படத்தை அடுத்தடுத்து அவங்க ஊரில் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஊர்லேயும் கொடுப்பாரு. ஓகேவா? ஓகே. சாட்டர்டேன்னு படம் வச்சுட்டு தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களேக்கா. அதுதான்டா அது நெகட்டிவ். இப்போ வாங்க நெகட்டிவாக கேள்வி கேட்கணும்னா இப்போ வரணும். ஏன்டா சாட்டர்டே சூர்யா வச்சுக்கிட்டு எதுக்கியா நீங்கள் வந்து வியாழக்கிழமை பண்ணீங்க? ஐ ஹேட் யூ விவேக் சார், ஐ ஹேட் யூ. நானி பிரதர் ஹேட் யூ. ஓகேவா? ஏன் நீங்கள் சாட்டர்டே பண்ணியிருந்தா இன்னும் நிறைய வந்திருப்பாங்கல்ல. அவங்கவுங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு சாட்டர்டே வந்திருப்பாங்கல்ல. ஓகேவா? இருந்தாலும் படம் சூப்பரு, சக்ஸஸ். ஓகே.